ஹாய், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான அரிசி பருப்பு சாதம் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். குக்கர் சூடானதும் ஆயில் வந்து சேர்த்துக்கலாங்க. ஆயில் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கடுகு பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ 3 வரமிளகா வந்து விதையெல்லாம் நீக்கிட்டு கிள்ளி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு வந்து நான் கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கிறேங்க. அப்படி சேர்க்கும்போது தக்காளி வந்து சீக்கிரமாக வதக்கி வந்துடும். இந்த உப்பு பார்த்திங்கன்னா நான் கல் உப்பை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பொடி பண்ணி யூஸ் பண்ணுறேன். இப்போ மசாலா வந்து சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டேபிள் ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலே இந்த மசாலா எல்லாம் வதக்கிக்கலாங்க. மசாலாலாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டம்ளர் அரிசி வந்து சேர்த்துருக்கேங்க. 2 டம்ளருக்கு 1 டம்ளருக்கு 1.25 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் அரிசியும் பருப்பும் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துட்டு நம்ம அரிசியும் பருப்பும் சேர்த்துக்கலாங்க. அரிசியும் பருப்பும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம வெயிட் போட்டு மூடி வச்சிடலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் 4 விசில் வந்து விட்டுருக்கேன். 4 விசில் விட்டு வந்ததும் பாருங்கள், ப்ரெஷரெல்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நம்மளோட அரிசி பருப்பு சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு நல்ல வெந்து உதிரி உதிரியாக நல்லா பொல பொலன்னு வந்திருக்குங்க சாதம். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் சாதம் வந்து நல்லா பொல பொலன்னு வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான அரிசி பருப்பு சாதம் வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். கொஞ்சம் கூட ஒட்டாமல் எவ்வளோ உதிரி உதிரியாக நல்லா பொல பொலன்னு வந்திருக்கு பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.